பாராமாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் எதுக்கு இப்படி தாட்டி ஃபோன் பண்ணுறேனாக்கா, இப்போ இந்த மாதிரி வீடியோ போகிறேனாக்கா என்ன காரணம் பார்க்க, நான் வந்து எனக்கு கட்சி எந்த கட்சியும் கிடையாது. நான் தேசி கோயிலில் பிடிச்சிக்கேன். நாட்டு பற்று உள்ளவேன் என்ன, அதனால் தேசி கோயிலில் பிடிச்சிக்கேன் என்ன. வாழ்க்கை ஒரு நாள், சாவு ஒரு நாள். கண்டிப்பாக வந்து சாவு என்றைக்கு வந்தே ஆகும். ஆனால் முடிஞ்ச காலையில் பண்ணிக்கிற ஒரு காரணத்துக்காக நான் அதை பண்ணிக்கேன். சரியா? யாரும் தண்டப்படாங்க. நாளைக்கு செத்தாலும் நான் பைக்கில் 30-40 போய் வரேன். செத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இருக்கும்னா 10 நிலைச்சி ஒரு ஆசை எனக்கு. கண்டிப்பாக நான் தேய்ச்சி கூட கிளப்பிச்சிக்கேன். நான் அதுக்காக வந்து யார் அரட்டான செஞ்சாலும் பயக்கவே மாட்டேன். நேர்மையாக இருந்தால் போதும். எவனுக்கு பயக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் கழட்டு வரட்டும். வரும்போது நான் கேள்வி வைக்கிறேன். இந்த இடத்துல இந்த பஞ்சாயத்து இருக்குது, இந்த வெளியே போய் காமிச்சு இந்த பஞ்சாயத்து இருக்குது, நிறைய என்ன பண்ணிக்கிறேன் கேட்குறேன். நான் என்னைக்கு வந்து தப்பா தூக்குண்டுவியான் தூக்கி போட்டு போறேன். கவலை கிடையாதுண்ணா. நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருக்கணும். எனக்கு வந்து எந்த கட்சியும் கிடையாது. எனக்கு வந்து தேசிய கொடி தான் முக்கியம். காந்தி கட்டானாக்கா சுதந்திரம் இருக்குமா? அப்போ நான் படிப்பு எத்தனை பேர் படிச்சுப்பேன். அப்போ கரெக்டாக இல்லைனாக்கா எத்தனை பேர் படிச்சுப்பேன். நான் படிக்காத இருந்தேன். எல்லாரும் சொல்கிறேன். இது விஜய் தெரியாது, ஸ்டாலின் தெரியாது, எடப்பாடி தெரியாது, என்ன சீமானு தெரியாது. சரியா? நீ கட்சிக்கு அலைவியா, நான் நேர்மைக்கு அலைகிறேன். அவ்வளோதான். நான் தேசிய கையில் பிடிச்சிட்டேன். தேசிய கையில் எனக்கு முக்கியம். நாட்டு பற்று முக்கியம். எனக்கு தப்பு நடந்தால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் தட்டி கேட்பேன். இப்போ மகாத்மா காந்தி தட்டிக்கலனாக்கா நம்ம சுதந்திரம் வச்சுக்குமா? கிடைக்காது. சுபாஷ் சந்திர போஸ் நம்ம நாட்டுக்காக வாழ்ந்தார். அவருக்கு என்ன மரியாதை இருக்கீங்க நீங்கள்? என்னடா மரியாதை இருக்கீங்க நீங்கள்? கலெக்டர்ன்றியா, மலம் சென்றியா, அவன்றியா சுதந்திரமுக்கு என்ன மரியாதை இருக்கீங்க? நீங்கள் என்ன மரியாதை இருக்கீங்க? அது நாட்டுப்பற்று வைக்க பற்றியா அவனுக்கு தெரியும். அந்த விஷயம் நாட்டுக்காக கஷ்டப்படுறான் பற்றியா, கஞ்சிக்கலாமல் கஷ்டப்படுறான் என்ன மாதிரி அவனுக்கு நாட்டை தெரியும். நான் பாராமாச்சு. நான் தேசிய கோயில் கேட்டுச்சேன். எனக்கு தப்பு எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். தப்பு நான் கண்டிப்பாக வீடியோ போடுக்கிறப்பேன். என்ன தூக்கலை விட்டுருவேன்? நீ தூக்கலை விட்டுருவா? பார்ப்போம், அதையும் பார்ப்போமே. பாராமாச்சு.